சாதாரணமாக சிவில் சூட்ஸ் ஃபைல் பண்ணுறது எங்கேன்ற ஒரு கொஸ்டின் அப்பப்போ வரும். அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே இருக்குன்ற கொஸ்டின் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு சூட் ஃபைல் பண்ணும்போதே அந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்றது பார்க்குறது முக்கியமான விஷயம். எந்த கோர்ட்டுக்கு ஒரு சிவில் கேஸில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, எங்கே டிஃபெண்டன்ட் இருக்கார், அதாவது யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறோமோ அவரோட ரெசிடென்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸ் எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். இல்லைன்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்கே அந்த வழக்கோட அந்த கேஸோட மெயினான ஒரு விஷயம் இதனால்தான் இதை பேஸ் பண்ணி தான் வழக்கு மூலம்னு சொல்கிறது தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன். இதை அடிப்படையாக வச்சு தான் நான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறேன்றது. எந்த இன்சிடெண்ட்டு அது எங்கே நடந்தது அந்த இடத்துல ஃபைல் பண்ணுறது உண்டு. இப்போது பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்து பூனேயில் வந்து ஒரு ப்ரோனோட் கழுத்து போட்டு ஒருத்தர்கிட்டேருந்து பணம் கடன் வாங்குறாரு. இப்போது அவர் பணம் கொடுக்கல அப்படின்னா யார் ப்ரோனோட்டை பணம் கொடுத்தாரோ அவர் வந்து நாக்பூரில் இருக்காருன்னா அவர் கேஸ் ஒன்று பாம்பேயில் போட முடியும், பூனேயில் போட முடியும், நாக்பூரில் போட முடியாது. இது சாதா சிவில் சூட்ஸோட வழக்கம். இப்போது ஃபேமிலி கோர்ட்ஸ் மேட்ரிமோனியல் கேசஸில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குன்றத நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போது ஃபேமிலி கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக டைவர்ஸ் கேசஸை பொறுத்த வரைக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் எங்கெல்லாம் ஃபைல் பண்ணலான்றது எப்போவுமே ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போது திருமணம் எங்கே நடந்ததுன்ற இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணலாம், ஒரு டைவர்ஸ் கேஸு. இல்லைன்னா ஒய்ஃப் எங்கே இருக்காங்களோ அங்கே ஃபைல் பண்ணலாம். இல்லைனாக்கா ஆப்போசிட் பார்ட்டி எங்கே இருக்காங்களோ அங்கே ஃபைல் பண்ணலாம். அதாவது திருமணம் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரும் குடியிருந்த வீடு மேட்ரிமோனியல் ஹவுஸ் எங்கே இருக்கோ அங்கேயும் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் அந்த கேஸை ஃபைல் பண்ணுறது உண்டு. இப்போது ஒரு ஒய்ஃப் திருமணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஊர் விட்டு ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுறது. அதாவது அவங்க வீடு திருச்சியில் இருக்குது, சென்னையில் வந்து புகுந்த வீடு இருக்குது. இப்போது கணவர் வந்து டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. மனைவி என்னை விட்டு போயிட்டா, கொடுமை பண்ணுறா, என்னை விட்டு போயிட்டாங்க, அதனால டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு கணவர். இப்போது இந்த டைவர்ஸ் கேஸை சென்னையில் ஃபைல் பண்ணுறாரு. ஏன்னாக்கா கல்யாணம் ஆனது சென்னை ஜூரிஸ்டிக்ஷனில், கணவரோட வீடு இருக்கிறது சென்னை ஜூரிஸ்டிக்ஷனில். யூஸ்வலாக எங்கே கேஸ் ஃபைல் பண்ணலான்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறவங்க நினச்சா இந்த 3 கோர்ட்டில் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று திருச்சியில் ஃபைல் பண்ணலாம், சென்னையில் ஃபைல் பண்ணலாம். இந்த 2 கோர்ட்டில் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் கணவர் நினச்சார்னா. அந்த ரைட் வந்து கணவருக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி கேசஸை வந்து சென்னையில் ஃபைல் பண்ணிட்டாரு, டைவர்ஸ். ஆனால் இவங்க மனைவி வந்து திருச்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஹியரிங்க்கும் ஒவ்வொரு வாய்தாக்கும் திருச்சியிலேருந்து சென்னை ஃபேமிலி கோர்ட்டுக்கு அவங்க வந்து போயிட்டுருக்க முடியுமா? இல்லைன்னா இதுக்கு வேறு எதனா பரிகாரம் இருக்கா? வேறு எதனா வழி இருக்கா? எதனா பண்ணி இந்த கேஸை சென்னையிலேருந்து அப்படியே உள்ளபடி திருச்சியில் நடத்த சொல்லி கேட்க முடியுமா அப்படின்றது தான் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸஸ்க்கு கேட்குறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸஸ் கேட்குறது 3-4 விதத்தில் கேட்குறது உண்டுங்க. ஒன்று, டிஸ்ட்ரிக்ட். இப்போது நம்ம ஃபேமிலி கோர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் கேசஸ், மேட்ரிமோனியல் கேசஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ரேங்க்கில் தான் நடக்கும். அதனால் டைவர்ஸ் கேசஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ரேங்க் தான் ஃபேமிலி கோர்ட் நமக்கு. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்பாங்க. இப்போது கேஸ் வந்து ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்குது, அவங்க சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒய்ஃப் வந்து சென்னையில் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்டும் சென்னையில் இருக்காங்க, வேற ஒரு ரீசன்ஸ்க்காக அவர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாரு. அவருக்கும் ஒரு சில நேரத்தில் உரிமைகள் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அதை பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை மாற்றுறதுக்கு அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மேலே இருக்கிற ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணணும். இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு ஒரு கேஸ் மாற்றுறீங்கனாக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்குறோன்னா அதை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி திருச்சியிலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்குறது உண்டு. இப்போது இதுவே ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுது அப்படின்னா, இப்போ சப்போஸிங் டைவர்ஸ் கேஸ் திருப்பதியில் நடக்கிறது, இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, திருப்பதியிலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியாது.
நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் 2 ஸ்டேட்டுக்கும், ஏன்னா வெவ்வேறு ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனில் 2 கோர்ட்டும் இருக்குது. இது ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனில் திருப்பதி கோர்ட் இருக்குது. இங்கே சென்னை ஃபேமிலி கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஸோ 2 வேறு ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்ஸுன்றதுனால நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த கேஸை இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்க முடியும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணும்போது கோர்ட்டு எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும், என்னெல்லாம் கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கேட்க முடியுன்றத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா கோர்ட்டு கன்சிடர் பண்ணக்கூடியதுன்னா கன்வீனியன்ஸ் ஆஃப் ஒய்ஃப் இஸ் ஆஃப் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். இது ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்ஸில், அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் கேசஸில், மேட்ரிமோனியல் ரிலேட்டட் கேசஸ், ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், இல்லை ஜுடிஷியல் செப்பரேஷன், இல்லை டைவர்ஸ், இந்த கேசஸில் ஒய்ஃபோட கன்வீனியன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. இதனால் சட்டம் வந்து லேடிஸ்க்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது கிடையாது. ஆனால் சமுதாயத்தில் இவங்களோட கன்வீனியன்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டுன்றது சாதாரணமாக கோர்ட்ஸும் அதே மாதிரி சட்டமும் அது ஏற்றுக்கிற விஷயம். இது வந்து பேசிக் அக்செப்டட் லீகல் கண்டிஷன். கன்வீனியன்ஸ் ஆஃப் த ஒய்ஃப் இஸ் ஆஃப் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போது எதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஒய்ஃபால் ட்ரான்ஸ்ஃபர் கேட்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, இட்ஸ் நாட் பாசிபிள், ட்ராவல் வந்து பாசிபிள் கிடையாது, அந்த ஊரில் என்னால் வழக்கறிஞர் வைக்க முடியாது அப்படின்னு கேட்குறது உண்டு. ரெண்டாவது, டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்றதுனால என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு அது ஃபெமிலியர் கிடையாது. மூணாவது விஷயம், அந்த ஊரோட பாஷை எனக்கு தெரியாது, பழக்க வழக்கங்கள் என்னென்னு எனக்கு தெரியாது, ஸோ அந்த ஃபெமிலியாரிட்டி எனக்கு இல்லைன்றதுனால ரொம்ப கஷ்டம். நாலாவது, எங்கள் வீட்டில் வந்து ஏஜ்டான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணுன்ற பொறுப்பு என்கிட்ட இருக்குது, இல்லை சின்ன குழந்தை ஒன்று இருக்குது, அதை பார்த்துக்கணுன்ற பொறுப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பொறுப்பை தட்டுக்கழிச்சு மாதம் ஒரு வாய்தாக்காக என்னால் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது. அஞ்சாவது விஷயம் என்ன கேட்கலான்னா, எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் என்கிட்ட என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இந்த உள்ளூர்லேயே எனக்கு ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கிட்டு எப்படியானா நான் ஹேண்டில் பண்ணிவிடுவேன், வெளியூரில் வருதுன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் அட்வொகேட்டோட ஃபீஸு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றது. இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் சொல்லி ஒரு ஒய்ஃபால் ட்ரான்ஸ்ஃபர் கேட்க முடியும். ஹஸ்பண்டால் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குற கேசஸ் என்னென்னா, நிறைய கேசஸில் இப்படி கேட்டிருக்காங்க. இப்போது அந்த ஊரில் கேஸ் நடந்ததுன்னா, அவங்க அப்பா வந்து ஒய்ஃபோட அப்பா வந்து ரொம்ப வெல் கனெக்டட் பர்சன், அவர் வந்து லோக்கல்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய பேர் மிரட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அந்த ஊரில் வந்து என்னால் அட்வொகேட் வைக்க முடியாது. இங்கே வந்து ஒய்ஃப் இன்ஸ்டியூட் பண்ண வேற ஒரு கேஸ் இருக்குது, இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க, இந்த ஊரில் சென்னையில் போட்டிருக்காங்க, இப்போ வந்து திருப்பதியில் அவங்க வந்து டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் கேஸ் இங்கேயும் திருப்பதியில் டைவர்ஸ் கேஸும் அவங்க ஃபைல் பண்ணும்போது, நான் இங்கேருந்து அங்கேருந்து கோர்ட்டுக்கும் 2 கோர்ட்டுக்கும் நான் அலையிறது வந்து அவங்க வந்து என்னை வந்து ஹராஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேஸும் ஒரே ஊரில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ஒன்று திருப்பதியில் பண்ணுங்கள் இல்லை சென்னையில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறது உண்டு. இல்லைனாக்கா எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து எனக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்குறது உண்டு. ஆனால் பேசிக்காக நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒய்ஃபோட கன்வீனியன்ஸ் தான் எடுத்துக்கிறது. இது வந்து நீதிமன்றமே நேரடியாக சொல்லியிருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்ரிமோனியல் கேசஸ்னு வந்ததுனாக்கா ஒய்ஃபோட கன்வீனியன்ஸ் இஸ் டேக்கன் ஆஃப் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, இல்லைனாக்கா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஃபைல் பண்ணும்போது இம்மீடியட்டாக கூடவே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தருங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்கன்னா, என்னால் ஹியரிங் அட்டன் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. ஆனால் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் முடியறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகலாம், ஒரு 6 மாதம் ஆகலாம், 7-8 மாதம் கூட ஆகலாம் ஒரு சில சமயத்தில். அதனால் கூடவே ஒரு ஸ்டே பெட்டிஷன் கூட வச்சு ஃபைல் பண்ணுறது அட்வைசபிள். என்னென்னா, கீழ்கோர்ட்டில் கேஸ் நடக்கக்கூடாது, அது நிறுத்தி வைங்க. ஏன்னாக்கா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் நடக்கும்போதே அந்த கேஸ் பாட்டில் நடந்துருந்ததுனாக்கா என்னால் அப்பப்போ வாய்தாக்க அங்கே போய்ட்டு வந்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும், இந்த ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கான பர்பஸே டிஃபீட் ஆகிடும். அதனால் இமீடியட்டாக அந்த கேஸை ஸ்டே ஆர்டர் கொடுங்க, அந்த கேஸ் மேலே ஸ்டே ஆர்டர் கொடுங்க, கேஸை ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளால் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது கேட்க முடியும். நிறைய இடத்துல கோர்ட் வந்து ஸ்டே கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய இடத்துல கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஸ்டே கொடுக்கலன்னா இவங்களுக்கு irreparable இன்ஜுரி, அதாவது சரி செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி
கோர்ட்டுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்ததுன்னா கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருவோம்.